மீண்டும் மீனா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். முரளி மாமாவின் தொலைபேசி அழைப்பை கேட்ட அருணின் முகம் மாறிப்போனது. மாமா, இப்போ வீட்டை விற்காதீங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க என்று கெஞ்சினார். ஆனால் மறுமுனையில் இருந்த முரளி மாமா, அருண், நான் ஏற்கனவே நிறைய காத்துட்டேன், நாளைக்குள் பணம் தரலைனா வீட்டை விற்க வேண்டியது தான் என்று கூறிவிட்டு போனை வைத்துவிட்டார். அருண் சோகமாக மருத்துவமனையின் நாற்காலியில் அமர்ந்தார். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மீனாவின் மனம் கனத்தது. முதன்முறையாக அருணின் வேதனையை அவள் உணர்ந்தாள். அந்த நேரத்தில் நித்யா அருகில் வந்து, அண்ணா, எனக்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், அம்மாவுக்கு எது விதியோ அது நடக்கட்டும் என்று அழுதாள். உடனே அருண் கோபமாக, அப்படி பேசாதே, அம்மாவை நாம் காப்பாற்றுவோம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட மீனாவின் கண்கள் கலங்கின. சில நிமிடங்கள் கழித்து மீனா அமைதியாக வீட்டிற்கு திரும்பினாள். அந்த இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. தான் அருணை சந்தேகப்பட்டதையும் அவரிடம் கோபப்பட்டதையும் நினைத்து வருந்தினாள். மறுநாள் காலை ஒரு முடிவுடன் எழுந்தாள். தனது திருமண நகைகளை எடுத்து பார்த்தாள். அவற்றை கையில் பிடித்தபடி, இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை என்று மனதில் நினைத்தாள். அதே நேரத்தில் மருத்துவமனையில் மருத்துவர் வந்து, இன்னும் 24 மணி நேரத்திற்குள் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். அருண் கவலையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவரது மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. மெசேஜை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியில் உறைந்தார். அதில் இருந்தது, உங்களுக்கு தேவையான 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு ஆகிவிட்டது. ஆனால் அந்த மெசேஜை அனுப்பியது யாரென்று பார்த்ததும் அருண் நம்ப முடியாமல் நின்றார். இதோட எபிசோடு இன்றையோட முடிவடைந்தது. நாளைக்கு எபிசோடில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். நாளைக்கு எபிசோடில் 10 லட்சம் ரூபாய் அனுப்பியது யார்? மீனா தனது நகைகளை விற்கப் போகிறாளா? நித்யாவின் அம்மாவின் ஆபரேஷன் நடக்குமா என்பதை எபிசோட் 9 பார்க்கலாம்.